வணக்கம் மக்களே. போன வீடியோஸில் புனிதர் அந்தோனியார் பற்றி பார்த்தோம். அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது புனிதரான அல்ஃபோன்சா. இவங்க கேரளாவில் பிறந்திருக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட ஒரு வித பயத்தினால 8 மாதத்துலேயே அவங்க பிறந்துட்டாங்க. அதிலிருந்து அவங்களுக்கு உடம்புல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. 3 மாதத்துலேயே அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி தாத்தா கிட்ட ரொம்ப செல்லமாக வளர்ந்துருக்காங்க. கொஞ்ச நாளில் அவங்க பாட்டி தாத்தாவும் இறந்து போக அவங்க பெரியம்மா கிட்ட தான் வளர்ந்துருக்காங்க. அல்ஃபோன்சாவுக்கு 13 வயசு ஆகும்போதே அவங்க வீட்டில் திருமணம் பண்ணி வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கோ திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அன்னை தெரசா மாதிரியே இவங்களும் துறவு வாழ்க்கையில் போகணும்னு ஆசைப்பட்றாங்க. அன்னை தெரசாவும் இவங்களும் ஒரே வருஷத்தில் ஒரே மாதத்தில் பிறந்தவங்க. எனக்கு மணவாளன்னா அது ஏசப்பா மட்டும்தான் அப்படின்னு சொன்னவங்க. ஏசப்பா வழியை பின்பற்றணும், அவரை மாதிரியே மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது வீட்டில் ஏற்பாடு பண்ணுற திருமணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி நெருப்பில் காலை சுட்டுக்கிறாங்க. அதனால் அவங்க திருமணமும் நின்று போகுது. அதுக்கப்புறம் முழுக்க துறவு வாழ்க்கையில் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க உடம்புலையும் எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால நிறைய பிரச்சனைகள், அதையும் தாண்டி துறவு வாழ்க்கையில் நிலச்சி நின்னாங்க. மக்களுக்கு நிறைய சேவை பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் உடம்புல பிரச்சனைகள் அதிகமாகி அவங்களுக்கு இரத்தப்போக்கு அதிகமாகிடுச்சு. 35 வயசுலேயே இறந்தும் போயிடுறாங்க. கேரளாவில் அல்ஃபோன்சா சர்ச் இருக்குது. அவங்களோட நினைவாக அவங்களோட சமாதியும் அங்கே வச்சுருக்காங்க. மக்கள் அதிகமாக அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வராங்க. நிறைய அற்புதங்கள் அங்கே நடக்குது. அன்னை தெரசா, அல்ஃபோன்சா இவங்கள மாதிரி நமக்கு தெரியாத நிறைய புனிதர்களும் இருக்காங்க. அல்ஃபோன்சா பற்றி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.